ஜெபிக்க வேண்டியதான காரியம். ஆண்டவரே, எப்படியாகிலும் இந்த சுபாவங்களை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து நாம் எல்லாரும் ஜெயம் பெற வேண்டியது அவசியமா இருக்கின்றது. දවසල අපි සියලුම දෙනා ස්වාමීන් මේ ස්වභාවයන් මා තුළ ඇති කළ මැනව කියලා යාඥා කරලා ඒ ස්වභාවයන් අප තුළට ගොඩනගා ගැනීම අත්‍යවශ්‍යව තිබෙනවා. நாம் எல்லாருமாய் ஒன்றாக ஒரே கூரையின்களே ஒரே பாயில் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமா இருந்தாலும் கூட சூழ்நிலைகள் நிமித்தமாய் நீங்கள் அநேகர் தூர தூர இருக்கிறீர்கள். நீங்கள் சூமில் நடந்திருக்கிறீர்களாக கூட இருக்கின்ற இடங்களில் நீங்கள் எல்லாரும் போராடி ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிறவராய், ஆண்டவர் நம்மை கடாட்சிக்கிறவராக இருக்கிறார். අපි සියලුම දෙනා එක කාලයකට ඉඳලා යාඥා කරන්න යුතුව තිබුණා. නමුත් එලෙස කරන්න බෑ. අපි එක එක්කෙනා ඕගොල්ලෝ එක එක්කෙනා එක එක තැන්වල සිටින නිසා Zoom එක තුලින් හරි ඕගොල්ලන් එකතු වෙලා කොහොමද අපි සියලුම දෙනා එකතුව යාඥා කරනවා නම් දෙවනාස අපි සියලුම දෙනාට අනුකම්පා කරලා අපි ඉල්ලන්නා වූ ඒ දේ දෙවනාස සමුඛ වෙලා අපට අනුකම්පා කරයි කියලා හිතනවා. ஆமென். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். வார்த்தையினுடைய அதிகாரத்தை கொண்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். අපි සියලුම දෙනා මේ කාරණාව උදෙසා පරමදමින් වචනේ බලය උදෙසා අපි යාඥා කරමු. 45 வயசாயிட்டு முடி நிறைச்சுன்னு சொல்ல தாழ்மை இல்ல. අවුරුදු 45 නිසා ඉස්සෙක සුදු වෙලායි කියලා කියන්න යටත් කමක් නැහැ. அதனால தான் இன்னைக்கு டை அடிக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா உலக பிரகாரமான அலங்கோலங்கள், வேஷங்கள், காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வர காரணம் மெய்யான இயேசுடைய தாழ்மை இல்லாததுதான். අද ලෝකයාකාර සියලුම ලෞකික අලංකාරයන් විලාසිතා මේ හැම දෙයක්ම දේවදරුවන් තුළ ගමනීමට එකම හේතුව නම් යටත්කම නැතිකමයි. ஜெபம் தேவந்தாமை கிருபையா. உலகத்தார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, பரலோகம் என்ன சொல்லுகிறது, இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதான காரியம் தான் முக்கியம். ලෝකයේ කුමක් කියවත් කමන්නේ ස්වර්ග රාජ්‍ය කුමක්ද කියන්නේ විශ්වාස කුමක්ද කියන එක තමයි වැදගත් උනාසේ වචනේ. சமூகத்தில் இருக்கிறவர்களால் அங்கீகரிக்கப்படும் வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் பரலோகம் நம்மை அங்கீகரிக்கக்கூடிய தாழ்மை நமக்குள்ள இருக்கின்றதா? අද සමාජය අපව පිළිගන්න ඕනේ කියලා අපි අනුමත කරන්න ඕනේ කියලා අපි කැමති වෙනවා. ස්වර්ග රාජ්‍යය අපව අනුමත කරන්න ඕනේ කියනවා යටත්කමක් ප්‍රතිබිනවද? தாழ்மை இல்லாதவர்களுக்கு இந்த ஜெப குறிப்புகளை கூட ஏற்றுக்கொள்வது கடினமாயிரும். යටත්කමක් නැත්නම් අයට මේ ආඥා ඉල්ලීම පව පිළිගන්න අමාරුයි. நாம் ஜெபம் பண்ணுவோம். අපි ආඥා කරමු. ஆமென். இயேசு வெளிப்படுத்தின அதே தாழ்மை நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய மரணம் வரைக்குமாக அந்த மனத்தாழ்மை நமக்குள்ளே வெளிப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய முடியும். ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ඒසාසෙල් දක්වා ඒ යටත්කමම අපගේ ජීවිතයේ අපේ සියලුම ක්‍රියාවලද හැමදේකින්ම வெளிதராக விநாசமற்ற பரவாயில்லை කියලා சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை சிறு பிள்ளையை போல எங்களை தாழ்த்த வேண்டும், நாங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆக வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியும் என்கின்ற வார்த்தை எடுத்து ஒரு குழந்தையினுடைய 2.5 வயசு குழந்தையினுடைய அடக்க ஆராதனையிலே நான் சிமெட்ரியில பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். පොළවේදී කුඩා දරුවෙකු වෙනකො යටත් කරගත්තු තමයි ස්වර්ග රාජ්‍ය අපිට උතුම්ම සිටින පුළුවන් කියනවා වූ මේ මාතෘකාව අරගෙන මතේ සුභාරාජ්‍ය 18 වෙනි පරිච්ඡේදයේ මේ මාතෘකාව අරගෙන මම කුඩා දරුවෙක්ගේ මළගේක දේශනා කරමි සිටියා. அப்பொழுது அந்த கூட்டத்துல அந்த பிள்ளையினுடைய அந்த குழந்தையினுடைய ஒரு உறவின் முறையான ஒரு ஒரு சகோதரி அலறி கொண்டு அவளுக்கு இந்த பிசாசு அலக்கழித்து அவள் கீழே விழுந்தாள். ඒ අවස්ථාවේදී ඒ දරුවා සෝනේදී තමයි මේ දේශනාව කරමින් සිටියේ. අවස්ථාවේදී ඒ කුඩා දරුවාගේ ඥාති නෑදෑ කෙනෙක්ගේ සහෝදරිය කෑ මොර ගසාගෙන ඒ ස්ථානයේදී බිමට වැටුණා. நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ எடுத்துக்கொள்ளுகின்றீர்களோ தெரியாது, உங்களை நீங்கள் தாழ்த்த முடியாதிருப்பது அது ஒரு பெரிய பிசாசினுடைய வல்லமை என்பதை இந்த காலைவேளையில் உணர்ந்து கொள்ளுங்கள். ඔබ කොහොම ගන්නවද දන්නේ නැහැ. ඔබ යටත් කර ගන්නට බැරුව තිබෙන්නේ අත්‍යවශ්‍ය මහත් බලවේගයක් කියන එක ඔබ ඇඟීමකට ගත යුතුයි. கர்த்தர் அதாவது இயேசு தன்னுடைய தாழ்மை உள்ளவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். අපි උන්වහන්සේගේ යටත්කම ඇති අය ලෙස මාරු වෙන්න ඕනේ කියලා දෙවනාසි බලාපොරොත්තු වෙනවා. அப்படிப்பட்டவர்கள் தான் அவருக்கேற்றதான மணவாட்டியாக காணப்பட முடியும். එබඳු අය තමයි දෙවනාසිගේ සුදුසු මනාලිය ලෙස දකින්න ගන්න පුළුවන්. நீங்கள் 2ஆம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற வேளையில் அங்கே நாங்கள் நாகமான் என்கின்றதான ஒரு சீரிய பழக்கலவனை குறித்து படிக்கின்றோம். දෙවනි රාජාවලිය අශ්වනි පරිච්ඡේදයේ අවස්ථාවේදී සේනාවේ අධිපතියෙක් වන්නා වූ
නාමාන් සිරිය විපතිය කන්නාවු නාමාන් කියන්නාවු මිනිස්සෙක් ගැනට කියවනවා. அவன் குஷ்டரோகியா இருந்தான். කුෂ්ඨරෝගී ක්‍රිස්තියා அவனுடைய தண்டுகள் இஸ்ரவேலில் போய் யுத்தம் பண்ணி ஒரு சிறு பெண்ணை சிறைப்படுத்திக் கொண்டு வந்திருந்தது. ඔහුගේ සේනාව ඊශ්‍රායලට ගොස් යුද්ධ කරමින් කුඩා දියණියක්ව වහල්කමට ගෙනල්ලා තිබුණා. அந்த சிறு பிள்ளை நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ඒ කුඩා දරුවා නාමාන්ගේ භාර්යාවට උදව් කරමින් දාසීක් ලෙස සිටියා. அப்பொழுது அந்த சிறு பிள்ளை சொல்லுகிறாள் தன்னுடைய நாச்சியாரை பார்த்து, என்னுடைய ஆண்டவன் என்னுடைய தேசத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்க போனால் இவருடைய வியாதி குணமாகும், இவருடைய குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்லுகின்றார். ඒ අවස්ථාවේදී කුඩා දරිය පසනවා ඇවනායි ඇගේ ස්වාමී දුවට කතා කොට මාගේ ස්වාමියා සමාරිය අනාගත වක්තෘ ඉදිරියේ පෙනී සිටියොත් හොඳය. එවිට ඔසුවේ 4 வசனம் படித்தால் அவன் ராஜாவினிடத்துல போய் சொல்லுகின்றான், என்னுடைய வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளை இப்படி சொல்லுகின்றாள் என்று சொல்லி ராஜாவிட சொல்லுறான். ராஜா கூட அங்கே 6000 தாலந்து பொன் வஸ்திரங்கள் எல்லாம் காணிக்கு எடுத்துக்கொண்டு நீர் போ, நான் நிருபம் தருகிறேன் என்று சொல்லி அங்கே அனுப்புகின்றதை நாம் பார்க்கிறோம். ඒ අවස්ථාවේදී නාමන් කියනවා පුද්ගල සේනාවේ අධිපතියා ගොස් තමාගේ දේශයේ රජුට පවසනවා අපි අල්ලාගෙන ආවා වූ මේ ඒ කෙල්ල මේ ආකාර කියනවායි කියලා රජුට පැවසුව අවස්ථාවේදී සිරිය රජුද ඉතින් නුඹ ඒ ඵලයන්න මම ඊශ්‍රායල් රජුට ලියුමක් අරින්නේ මේ කීවේය. ඔහුද රිදී තලෙන්ත දාසෙකුත් රන් ශේකල් දසදාසෙකුත් ඇඳුම් කුට්ටක් දහසකුත් රැගෙන පිටත්ව ගියේ කියලා කියා වෙනවා. பாருங்கள் என்ன தாழ்மை என்று பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை சொன்ன கதையை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை நம்பி இந்த நாகமான் பெரிய மனுஷன் தாழ்மையா ராஜாவிட்ட போறான், ராஜாவோட நிருபம் வாங்குறான். ராஜாவோட தாழ்மையை பாருங்க. அவனும் கூட சின்ன பிள்ளை சொன்ன கதையை கேட்டு நிருபம் கொடுத்து எல்லாமே தாழ்மையா நடைபெறுகிறது. ඒ කුඩා ළමයෙක් කිව්වත් හරි ඒ සේනාවේ අධිපතියා වුණා වේ නාමාන් ඔහුගේ රජු වෙතට ගිහිල්ලා ඒ ගැන පවසනවා. රජුද ඒක පිළි අරගෙන ඔහුත් යටත් කමින් ඒක පිළි අරගෙන තෑගි භෝග දීලා ඕ පිටත් කර නිවුන් දීලා යවනවා. සෑම දෙයක්ම යටත් කමින් සිදු වුණා. இப்ப எலிசாவினுடைய வாசல் படியில வந்து அவன் நிற்கின்றான். දැන් එලිසාගේ දොරකොඩට ඇවිල්ලා ඔහු සිටිනවා. அங்க எலிசா சொல்லி அனுப்புறான் வேலைக்காரன்கிட்ட, நீ போயிட்டு நாகமானுக்கு சொல்லு, ஜோர்தான்ல போய் எழுதுற முழுக சொல்லு, அவன் சுகமாகுவான் என்று எலிசா சொல்ல சொன்னதாக அவன் அனுப்புகின்றான். ඒ අවස්ථාවේදී එලිසා කියා යවනවා ඔහුගේ වැඩකාරයාගේ අතේ නාමාන්ට කියා කන්න ජෝර්දාන් ගඟේ ගිලි සත්වතාවක් ගිලින්න කියලා කියන්නේ විට ඔසුවේ ලබනවායි කියලා ඔහු කියා යවනවා. 11ஆம் வசனத்துல பாருங்கள், 2ஆம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அப்பொழுது நாகமானுக்கு கடும் கோபம் வருகின்றது. ராஜாவில் 5:11 அப்படி කියනවා. නමුත් නාමාන් කෝපව යන්ට ගියේය. பாருங்கள், அதனுடைய காரியம் என்ன தெரியுமா? உண்மையான தாழ்மை அங்க இருக்குல்ல. அதாவது சின்ன பிள்ளை சொன்னது நம்பினது வந்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் தாழ்மை உண்மையானது அல்ல. அவன் என்ன நினைச்சிட்டு வந்தான் தெரியுமா? எலிசா வழியில வந்து தன் சரத்தை தடவி தன்னுக்காக ஜெபித்து தனக்கு 2 வார்த்தை சொல்லி குணமாக்குவான்னு நினைத்துதான் வந்திருந்தான். යටත්කමේ දරුවා කියන කාලයම ආවත් හරි සැබෑව යටත්කමක් ඔහු තුළ තිබුණේ නැහැ. ඔහු හිතුවා ඔහු රජු විසින් එවන වංශික තිබෙන නිසා මේ අනාගත වක්තෘ කමින ඔහුට පිරිමැදමින් ඔහු ගෞරව කරමින් ඔහු පිළිගැනීමෙන් ඔහුට සුවය ලබා දෙයි කියලා ඔහු බලාපොරොත්තු වුණා. நம்முடைய தாழ்மை இப்படித்தான். අපේ යටත්කමක් මෙලෙස තමයි. நம்முடைய மனசுல நாம் சில காரியங்களை வைத்திருப்போம். අපේ සිත තුළ සමහර දේවල් අපි තබා ගන්නවා. நாங்கள் நினைச்சபடி நடக்காவிட்டால் අපි සිතන අන්දමට සිදු වෙන්නේ නැත්නම් அங்கே தாழ்மை வராது. මේ ස්ථානයේ යටත්කම එන්නේ නැහැ. ஆமென். கடும் கோபம் தான் வரும். அதிக கோபේ வரනවා. பாருங்கள், உடனடியாக அவன் பேசுகிறான். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களை பார்க்கலும் 12ஆம் வசனம் எல்லாவற்றையும் பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகி ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடே திரும்பி போனான். දමස්කේ ගංගාවන අබානාසා පර්පර් ඊශ්‍රායල් දේශයේ සියලුම ජලවල වලට වඩා හොඳ නොවේද? ඒවායේ නාලා පවිත්‍ර වෙන්න මට බැරිදයි කීවේය. මෙසේ நமக்குள்ள தாழ்மை இல்லை என்பதை நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளலாம் தெரியுமா? අප තුළ යටත්කම නැහැ කියන එක කොහොමද අපිට තේරුම් ගන්න පුළුවන්?
நம்முடைய தேசத்தை பற்றி நம்முடைய நதிகளை பற்றி நாங்கள் விட்டு வந்த காரியங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி பேசுகிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளே தாழ்மை இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். අපේ දේශය ගැන අත්තරලා ආවව දේවල් ගැන අප උතුම් කොට කතා කරනවා නම් අප තුළ යටත්කමක් නැහැ කියලා විශ්ිතා ගන්න පුළුවන්. இன்னைக்கு எலிசா வந்து வெளியில வந்து தொட்டு சுகமாக்கி இருந்தான்னு சொல்லி சொன்னா இவன் தாழ்மையாகவே திரும்பி போயிருப்பான். එලිසා ඇවිල්ලා උට අත දාසලා ඕ පිළි අරගෙන ඒ ආකාර උට සැලකුවා නම් ඔව් යටත්කමින්ම ඇරලා යන්න ඇති. ஆனால் 13ஆம் வசனத்துல நாகமனுடைய ஊழியக்காரர்கள் வந்து அவனோட கூட தாழ்மையாக காரியத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். නමුත් 13 වෙනි පදයට අපි එන අවස්ථාවේ ස්ථාපකයෝ ළඟට ඇවිත් කතා කොට උට යටත්කමින් දේ පිළිගන්න කියලා ඕන් කියා දෙනවා. தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தால் நீர் எப்படி செய்திருப்பீர் அல்லவா? එවිට ඔවුන්ට කතා කොට මාගේ පියාණනි අනාගත වක්තරු මහත් දෙයක් කරන්න ඔබට කීවේ නම් ඔබ කරන්නේ නැද්ද? இது ஜோர்தான்ல ஸ்நானம் பண்ணும் சுத்தமாவீர் என்ற ஒரு சின்ன காரியம் தான். ஒரு தாழ்மையான விஷயத்தை சொல்லி இருக்கிறார். நீ தாழ்மையா கீழ்ப்படியும் எல்லாம் சரியாகும் என்று சொல்லுகிறார்கள். ඔව් කුඩා දෙයක් කියා තිබෙන්නේ යෝර්දාන් ගඟේ ඔබට ගෙනෙන්න කියලා ඔව් කුඩා දෙයක් නේද? සරල දෙයක් නේද කියලා තිබෙන්නේ. ඒක ඔබ එලෙස කරන්න සුවේ ලැබේ කියලා. 14ஆம் வசனத்தில் அவன் இறங்கி என்று அவன் இறங்கி ஜோர்தானிலே 7 தரம் மூழ்கினான் என்று வாசிக்கிறோம். එවිට බැස ගොස් දෙවන් වාසයේ මනුෂ්‍යයාගේ කීම ලෙස යෝර්දානේ 7 වරක් ගිලිනෝය. அவன் இறங்கி என்பது அவனுடைய தாழ்மை. அவன் மறுபடியும் தன்னை தாழ்த்துகிறான். ඔව් යටත් බැස කියලා කියන අවස්ථාවේදී නැවතත් ඔව් යටත් කරගන්නවා. தன்னுடைய உக்கிரகத்தை விட்டு தன்னுடைய கோபத்தை விட்டு தன்னை தாழ்த்துகின்றதை பார்க்கிறோம். ඔහුගේ කෝපයෙන් ඔහුගේ කේන්තියෙන් ඔහු තමව යටත් කරගන්න එක අපි දකිනවා. ரிசல்ட் என்ன தெரியுமா? ඒකේ විපාකයේ ප්‍රතිපාකයේ කුමක්ද? ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சம் போல் அவருடைய மாம்சம் மாறி விடுகிறது. කුඩා දරුවෙක්ගේ මාංශය මෙන්න ඔහුගේ මාංශය මාරු වුණා. பாருங்கள், சிறுபிள்ளையுடைய மாம்சம் என்று சொன்னால் பரலோகராஜ்யத்துக்கு போகும்படியா நாங்கள் சிறுபிள்ளை பிறங்களை தாழ்த்த வேண்டுமே. ස්වර්ගරාජ්‍යයේ ආයතන අපි කුඩා දරුවෙක් වෙන අපෝ යටත් කරගතියි. அதனால நம்முடைய மாம்சம், அதாவது நம்முடைய மாம்சம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி, நம்முடைய உள்ளான மனுஷனில நாங்கள் இப்படியான அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும். අපගේ මාංශයේ පමණක් නොවේ, අපගේ පිටස්තර ජීවිතේ පමණක් නොවේ, අපේ ආත්මය, ශරීරය, ප්‍රාණය, සිතුවිලි හැම දෙයක්ම මේ தත්ත්වයකට පැමිණිය යුතුයි. தன்னுடைய பிதா சொன்னதை செய்யும்படியாக இயேசு தாழ்மையா இந்த பூமிக்கு வந்து சிலுவையினுடைய மரண பரியந்தம் தாழ்த்தினவராக இருக்கிறார். තමන් වහන්සේගේ පියාණන් වහන්සේ කී දේශිත කරන පිණිස යේසුස් වහන්සේ මනුකය දරාගෙන මේ පොළොවට යටත්කමින් පැමිණ කුරුසියේ මරණය දක්වාම උන්වහන්සේ යටත් කරගත්තා. ஆயினால் நம்முடைய மனதில் உள்ளவைகள் நிறைவேற வேண்டும் என்றதான பெருமை நமக்குள்ளே வேண்டாம். ඒ නිසා අපේ සිතේ තියෙන දේවල් ඉෂ්ට වෙන්න ඕන කියන උගන්වුකම අපිට එපා. தமஸ்குவினுடைய நதிகளை பற்றியதான பெருமைகள் நமக்கு வேண்டாம். දමස්කේ ගංගාවල් ගැන තිබෙන උගන්වුකම් අපිට එපා. தமஸ்குவினுடைய வழிகளே இயேசுவை வேதனைப்படுத்துகின்ற வழிகள். දමස්කේ මාර්ගයේ යේසුස් වේදනාවට පත් කරනව මාර්ගය. தமஸ்குவினுடைய வழியில் வைத்துதான் கர்த்தர் சவுலை சந்திக்கின்றார். දමස්කේ මාර්ගය අතරතුර සාවුල් උන්වහන්සේ සමුක වුණා. அவன் தன்னுடைய நதிகளை குறித்து இங்கே மேன்மை பாராட்டி பேசுகின்றான். ඔතමාගේ ගංගාවල් ගැන උගන්වු ලෙස කතා කරනවා. இதே ஜோர்தானில் தான் நம்முடைய அருமையான இயேசு தேவனாயிருந்தும் தன்னை தாழ்த்தி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நாங்கள் மறக்க கூடாது. මේ ජෝර්දානයේ තමයි යේසුස් වහන්සේ තමන්ව යටත් කරමින් බෞද්ධිස්මයට කීකරු කරේ උන්වහන්සේ බෞද්ධිස්මයට බාර කරේ කියන එක අපි අමතක නොකළ යුතුයි. என்ன தாழ்மை என்று பாருங்கள். බලන්න උන්වහන්සේගේ යටත්කම. யோவான் ஸ்நானகனே சொல்லுகிறார், நான் உம்மிடத்தில் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்கின்றார். யோவான் බෞද්ධිස් උන්වහන්සේගෙන් අසනවා, මම ඔබ වහන්සේගෙන් බෞද්ධිස්ම ලැබිය යුතුව තිබෙද්දී ඔබ වහන්සේ මා වෙතට එන්න පුළුවන්ද? ஆனால் சிருஷ்டிகராகிய தேவன் சிருஷ்டியினிடத்தில் தன்னை தாழ்த்துகிறார். அந்த ஜோர்தானிலே அவர் ஞானஸ்நானம் பெறுகிறார். இயேசுனுடைய ஒரு பெரிதான மனத்தாழ்மையை நாம் அங்கே காண்கின்றோம்.
මෞංකාරු දෙවන් වහන්සේ පැවිල්ලා කිදිරි තමන් වහන්සේව යටත් කරගෙන බෞද්ධිස්මයට කීකරුණා. ඒ තුලින් අපි උන්වහන්සේට තිබුණා වූ මහත් වූ යටත්කම කිමෙද්ද කියලා දැනගන්නවා. இன்றைக்கு நம்மிடத்திலே எந்த ஒரு நன்மையும் இல்ல, மேன்மை பாராட்ட உண்மையாய் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பெரிய அகங்காரமாய் நாங்கள் நடந்து கொள்கின்றோம். අද සත්‍ය ලෙස බලන විට අපිට පාරාට්ටු කරගන්න අපි තුල කිසිම දෙයක් නැහැ. නමුත් බොහෝ සෙයින් උඩඟු ලෙස ඇසිරෙනවා. நமக்குள்ள இந்த இயேசுனுடைய தாழ்மை வேண்டும். අප තුලට මේ යේසුස් වහන්සේගේ යටත්කම ඕනේ. நாமே அந்த நாகமான் தன்னை தாழ்த்தின பொழுது அவனுடைய மாம்சம் ஒரு சிறுபிள்ளையினுடைய மாம்சம் போல மாறிவிட்டது. ඒ නාමයන් තමාව යටත් කරගත්ත ශරණයකින්ම ඔහුගේ මාංශය කුඩා දරුවෙක්ගේ මාංශය ලෙස මාරු වුණා. அவன் ஒரு பெரிய படைத்தலைவனா இருந்தாலும் எண்ணிக்கை உள்ளவனா இருந்தாலும் கூட மற்றவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படுகின்றானே, அதுதான் தாழ்மை. ඔහු මාත් සේනාවේ අධිපතියෙක්ව සිටියත් හරි ගරුතර මිනිසෙක්ව සිටියත් හරි කුඩා දරුවෙක් කිව්ව වචනය අස්සා ඔහු ඒක පිළිගත්තා. ඒ තමයි ඔහු තුල තිබුණා යටත්කම. பாருங்கள், இந்த சிறு பிள்ளையை சொன்னதை கேட்கின்றான். அவனோடு கூட இருந்ததான அவனுடைய சேவகர்கள் சொல்லுகிறதை கேட்கின்றான். இன்றைக்கு நிலவரம் என்னவென்றால் நாம யார் சொன்னதையும் கேட்க மாட்டோம். ඔහු ඒ කුඩා දරුවා කියපු දේ ඇසුවා. ඔහු සමග සිටියා වූ ඒ දාස් එක් වැඩකාරයෝ නැත්නම් ඔහු යටතේ සිටියා වූ අය කියනා වූ දේවල් ඔහු ඇසුවා. කීකරුණා. අපේ තත්ත්වය කුමක්ද නම් කවුරු කියන දේත් අහන්නේ නැහැ. துக்ககரமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொன்னா கூட நாங்க கேட்கறது தயாரில்லை. දුක්සහිතම දේ කුමක්ද නම් දෙවන් වාසේ කියන දේවත් ආන්න ලෑස්ති නැහැ. நாங்கள் ஆண்டவருக்கு கூட நாங்கள் பாடம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறோம். දෙවන් වාසයට පවා ගුරුකම් දෙන්න දැන් ලෑස්ති. எவ்வளவு கொடிதான பெருமை என்று பாருங்கள். කොපමණ ක්‍රූරීතම උඩඟුකමද කියලා බලන්න. எல்லாரும் ஒரு சில நிமிஷங்கள் நன்றாக வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே நான் எனக்குள்ள கடுங்கோபம் வரக்கூடாது ஆண்டவரே, எனக்குள்ள பெருமை வரக்கூடாது ஆண்டவரே, உக்கிரகம் வரக்கூடாது கர்த்தாவே, நான் இறங்க வேண்டும் முன்போல் நான் ஜோர்தானில் இறங்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த தாழ்மைக்காக நம்ம எல்லாரும் கேட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். නිසා ස්වාමිනේ මට මේ වගේ කෝපේ එන්න හොඳ අධික කෝපේ එන්න හොඳ නෑ ආකාර වෙන්න හොඳ නෑ මම ඔබ වහන්සේ ඉදිරියේ යටත් සිටින්න ඕනේ යටත් සිටින්න ඕනේ ඔබ වහන්සේ මේ කතාල කරුණාව දෙන්න කියලා කිසිම තයාර ஹalleluya. இயேசு இந்த நாட்களிலே சொன்னார், යේසුස් වහන්සේ මේ පොළවේ සිටියව කාලවල වල කිව්වා. இயேசுவிடத்துல வந்து சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி. ගෝලයන් ඒ ශාසනයේ පොළවේ සිටියේදී ගෝලයන් උන්වහන්සේ වෙතට ඇවිත් ඇසුවා එසෙනි කවුද ස්වර්ග රාජ්‍යයේ උතුම් තැනැත්තා? அப்ப இயேசு சொல்லுகிறார், ඒ අවස්ථාවේ යේසුස් වහන්සේ කිව්වා. இவர்களுக்கு இயேசு 2 பதில் சொல்லுகிறார். යේසුස් වහන්සේට පිළිතුරු දෙකක් දුන්නා. ஒன்று, அவர்கள் கேட்கவில்லை அவங்க பரலோகத்துக்கு எப்படி போய் பெரியவனா இருக்க முடியும் என்று கேட்கல. එකක් නම් ඒ රෝගී ඇසුවේ නැහැ ස්වර්ග රාජ්‍යයට ගිහිල්ලා කොහොමද උතුම්ව සිටින්නේ කියලා ඇසුවේ නැහැ. இவங்க டைரக்டா கேக்குறாங்க பரலோகத்துல எப்படி பெரியவரா இருக்கிறாரு சொல்லி. ඍජුවම ඇහුවා ස්වර්ග රාජ්‍යයේ කවුද උතුම්ව සිටින්නේ කියන එක. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் 4ஆம் வசனங்களில் இயேசு சொல்லுகிறார், මතේ සුභාරංචිය 18 පරිච්ඡේදයේ 3 4 පදයන් වල යේසුස් වහන්සේ පවසනවා. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டீங்க. සැබෑවක් නුඹලාට කියමි නුඹලා ඇරි කුඩා දරුවන් මෙන් නොහොනොත් කිසිසේත් ස්වර්ග රාජ්‍යයට ඇතුළු නොවන්නේ. பிறகு சொல்றார், சிறுபிள்ளைகளை போல தன்னை தாழ்த்தினவன் தான் பரலோகத்துல பெரியவனா இருப்பார். ඊළඟට උන්වහන්සේ කියනවා එබැවින් මේ කුඩා දරුවා මෙන් යටත් වන කවුරු නොමුත් ස්වර්ග රාජ්‍යයේ ඉතා උතුම් තැනැත්තාය. பாருங்கள், இன்னும் 1-2 நாட்களில ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுவார்கள். තව දවස් 2-3කින් සමහර දේවස්ථානවල කකුල් එක එක්කෙනාගේ කකුල් සෝදනවා. என்னது? මොකද්ද? இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ යටත්කම. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால், ස්වාමීන් වහන්සේ වන්නව දෙවන් වහන්සේ ගුරු නුඹලාගේ පාද සේදුවා නම් பாருங்கள், பிள்ளைகளை போல நம்மை நான் தாழ்த்த வேண்டும், அப்பொழுதுதான் பரலோகத்திலே பெரியவளா இருக்க முடியும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். බලන්න දරුවන් මෙන් අප යටත් කරගත යුතු විදිහ තමයි
ස්වර්ග රාජ්‍ය උතුම්ව සිටින්න පුළුවන් කියලා විශ්වාස කියා තිබෙනවා. நாங்கள் பல 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 காரியங்கள் செய்கின்றோம், பல பல சட்டங்கள் திட்டங்கள் பல விஷயங்களில நாங்கள் நூல் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சிம்பிளா சொல்றார், நீ பிள்ளையை போல் உன்னை தாழ்த்தாட்டி பரலோகத்துல பிரியவனா இருக்க முடியாது. අප බොහෝ දේවල් ගැන කතා කරනවා, බොහෝ දේවල් වලට නුහුල් දාලා මනිනවා. නමුත් යේසුස් වහන්සේ ඉතා සරලව කිව්වා, කුඩා දරුවෙකු වෙන්න ඔබ යටත් කරගන්නේ නැත්නම් නුඹට ස්වර්ග රාජ්‍යයේ උතුම්ව සිටින්න බෑ. நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு காரியம், இதுதான் இயேசு கிறிஸ்து பேசினதான சீயோன். මම නිතර කියනවා දෙයක් මොකද නම් මේ තමයි යේසුස් වහන්සේ කියනවා සියොන. சீயோன் என்று சொன்னால் நீ உன்னை தாழ்த்தணும், தாழ்த்ததான் பரலோகத்துல பெரியவனா இருக்க முடியும். සියොන කියන අවස්ථාවේදී ඔබ යටත් කරගන්නවා. ඒ විදිහ තමයි ඔබට ස්වර්ග රාජ්‍ය උතුම්ව සිටින්න පුළුවන්. நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ඔබ යටත් වෙන්නේ ඒ විදිහ කරනාස බෝසස් කරයි. மனத்தாழ்மையாக நடப்பது அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்திலே கேட்கிறார் என்று மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்றோம். මේක අය අතේ කියා තිබෙනවා නුඹලා යටත් කමින් ඇසිරෙනවා මිසක් දෙවන්නාසේ වෙන කුමක්ද නුඹලාගෙන් ඉල්ලන්නේ කියලා කියලා දෙනවා. நாங்கள் பெரிய பெரிய காரியங்களை யோசிக்கின்றோம், பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்ல விரும்புகின்றோம், மற்றவரிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் மிகவும் அதாவது எளிமையான ஒரு காரியம் என்னவென்றால், நீ தாழ்மையாயிரு, பரலோகத்துல பெரியவனா இருப்பாய். අප ලොකු ලොකු දේවල් සිතනවා කතා කරනවා. නමුත් දෙවන්නාසේ සරලම කියනවා උදේ නම් ඔබ යටත් ඉන්න. ඒ විට ස්වර්ග රාජ්‍යයේ ඔබට උතුම් වෙන්න පුළුවන්. ஒரு சிறிய பாலகனை, ஒரு குழந்தையை போல, சிறு பிள்ளையை போல நம்மை நாம் தாழ்த்துவோமே, ஆனால் நாம் பரலோகத்திலே பெரியவளா இருக்க முடியும் என்கின்றதான அந்த உண்மையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். අප කුඩා දරුවෙකු මෙන් අප යටත් කරනවා නම් ස්වර්ග රාජ්‍යයේ උතුම්ව සිටින්න පුළුවන් කියනවා සත්‍ය දෙවන්නාස අපට එළිදරව් කරලා දී තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவருடைய சிலுவையின் பாதை, அவருடைய ஊழிய நாட்கள், அவருடைய பிறப்பு முதல் எல்லாமே நாம் இந்த தாழ்மையை, சிறுபிள்ளையை போன்றதான அந்த தாழ்மையை நாம் காண முடியும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපාදය, මරණය, ශ්‍රී මහිම දෙයක් සම්බන්ධව අප බලන අවස්ථාවේදී උන්වහන්සේගේ යටත්කම මේ තුලින් අපිට දැනගන්න පුළුවන්. நாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் நாம் ஜெபம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்துகிறதா அந்த தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்திலே நாம் இறங்கி கெஞ்சி கேட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ස්වාමිනී කුඩා දරුවෙකු මෙන් මාව යටත් කරගන්නව කරුණාව මට දුන්න බැනව කියා උන්වහන්සේගෙන් අපි පෙරෙත්ත කරමින් ඉල්ලලා අඬා වැළපෙමින් උන්වහන්සේගෙන් ඉල්ලා සිටිනවා. இயேசுவை போல நம்முடைய தாழ்மை மனதில காணப்பட வேண்டும். විශ්වාසයෙන් අපේ යටත්කම සිත තුළ දකින්න ලබන්නේ. இயேசு பிதாவுக்கு சமமா இருந்தார். යේසුස් වහන්සේ පියාණන් වහන්සේට සමානව සිටියා. தேவனுடைய ரூபமா இருந்தார். දෙවියන්ගේ සමානත්වයේ සිටියා. எதிலும் குறைவானவர் அல்ல. කිසිම දෙයකින් කිසිම අඩුවක් තිබුණේ නැහැ. அதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடையவர்களுடைய பெருமை என்ன தெரியுமா? ஒன்றுமில்லை, ஒரு சுத்தம் கிடையாது, ஆனா பெருமை. எல்லாம் இருந்தும் நம்மை வறுமையாக்குவதும் தாழ்த்துவதும் தான் அந்த மனத்தாழ்மை. நமக்குள்ள உண்மையான தாழ்மை இருக்குமே, ஆனால் அது டிமாண்ட் பண்ணாது, நிபந்தனைகள் வைக்காது. அப்படி செஞ்சாதான் அப்படி செய்வேன். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு காரியம் செஞ்சாதான் அப்படி செய்வேன் ஆண்டவரே. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள்ல கூட, நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல கூட சில பெருமைகள் வெளிப்படுகிறது. பரிசேயனை போல நாம் செய்கின்றதான சில நீதியின் கிரியைகளை நாம் சொல்லி காட்டுகின்றோம். அதல்ல, அது தாழ்மை என்பது நம்மை நாம் வழிகாட்டுவதல்ல தாழ்மை. மறைந்து கொள்வதுதான் தாழ்மை. எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாமல் இருப்பதுதான் தாழ்மையா இருக்கிறது.
நாம பிரதியுத்தரம் சொல்லுகின்ற வேளையில අපි පිළිතුරු දෙන්න අවස්ථාවේදී சில பேரை பாருங்க, சில நேரத்துல போன்ல கூட பேச தெரியாது. සමහර අයට බලන්න ෆෝන් එකේ බව කතා කරන්න දන්නේ. சிலர்ல அவங்களுமாக பெரியவங்க, கணத்துக்குரியவங்க எடுத்தாலும் கூட என்ன செய்வாங்க, என்ன சொல்லுங்க. සමහර අය ඒගොල්ලන්ට වඩා ලොකු අය පවා කෝල් එකක් දුන්නා නම් මොකද කියන්න බලමු එහෙම කියනවා. பாருங்கள், இன்றைக்கு மனுஷனுடைய பெருமை எவ்வளவாய் வளர்ந்திருக்கிறது. බලන්න අද මිනිස්සුගේ උදව්ව කොහොමද දුරට වර්ධනය වෙනවද? இதை பற்றி பல காரியங்கள் பேசலாம். சிலர் தங்களுடைய ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். සමහර අය තමන්ගේ ප්‍රඥාව ගැන දඟු වෙනවා. சிலர் அழகை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். සමහර අය තමන්ට තිබෙන අලංකාරය ගැන, சிலர் தங்கள் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். සමහර අය තමන්ගේ ධනය ගැන පාරට්ටු කරගන්නවා. ஆனால் ஓசியாவிலே படிக்கிறோம், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே மேட்டிமையானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඔසයාපතේ කියනවා තමන්ට තිබුණා වස්තුව කරුණු කොටගෙන සිතේ උඩඟු ආකාර වුණා කියලා. சிலர் ஒன்றுமில்லாமலே மேன்மை பாராட்டுகிறார். සමහර අය කිසි දෙයක් නැතුව මත්තර පාරට්ටු කරගන්නවා. இயேசுனுடைய தாழ்மை என்பது எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாதவராய் காணப்பட்டார். යේසුස් වහන්සේගේ යටත්ව වනායි සියල්ල පිළිලා නැස කිසිත් නැත්තක් මෙන් සිටියා. நாங்க தச்ச செருப்பு போடுறதும் கிழிஞ்ச உடுப்பு உடுத்துறதும் எல்லாம் தாழ்மை. அப்ப மாப்பு செருப்பு தான் එකක් දිවිච්ච අඳුම් අඳින එකක් නෙමෙයි යටත්. அது கஷ்டவாரம், பஞ்சத்தனம். ඒක වෙල්ල ලෝභකමට කරන දේවල්. தாழ்மை என்பது மனசுல. යටත්ම කියන විට ඒක සිත තුළ තිබෙනවා. ஒரு முறை மட்டக்களப்புல ஒரு அம்மா நகுமி பாட்டி என்று சொல்லி சாட்சி கிளம்பினாங்க. இந்த நகுமி மேல மட்டக்களப்புக்கு மடக்களப்பு நகுமி பாட்டி කියන அம்மா சாட்சி කියන්න නැත්තදත්තා. பல்லெல்லாம் கிடையாது, செத்துட்டாங்க, நினைக்கிறேன், மரிச்சுட்டாங்க. அவங்க ஒரு நாள் எழுப்பி, நான் ஒரு புழு, நான் மனுஷன் இல்ல, நான் ஒரு புழு, ஆண்டவர் என்ன மன்னி சாட்சியில சொல்றாங்க. இப்ப නැගිටගෙන කිව්වා මම පණුවෙක් මම එහෙම කියනවල යා දේශනා சாட்சிයක් කිව්වා. அது 22ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்துல தாவீது சொன்னதான காரியம். 22 ගීතවලියේ දාවිත් කියපෙන්නව කාරණා. විශේෂ கீதாவளியே 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல பாருங்க, அந்த டயலாக் எடுத்து தான் விட்டுட்டு சாட்சியில ඒ ඩයලොග් එක අරගෙන සාක්ෂි කිව්වා. பிற்பாடு எல்லாம் முடிஞ்சு வந்து உட்கார்ந்தாங்க ஜெபத்துல. සියල්ල ඉවර කරලා පස්සේ ආවිලා ආත්මාව සාක්ෂි කියලා ඉවර වෙලා වාඩි වුණා. பக்கத்துல இருந்த பையனா புழுப்பாட்டி எப்படி இருடா ළඟ වාඩි වෙලා සිටියා ඔය පොඩි පිරිමි ළමයි පණුවාච්චි කියලා කිව්වා. புழுப்பாட்டி என்னோட உங்களுக்கு கோபம் வந்துச்சு. පණුවාච්චි කියපු ගාම කේන්තිදියා. என்ன சொன்னேன், அடிச்சு நல்லான்னு சொல்லி குடிய வாங்கிட்டாங்க. මොනවද කිව්වේ මට? දුන්නා නම් වාට පාරක්. பாருங்க, அப்ப சாட்சியில என்னது, சாட்சியில என்ன சொல்றோம் தெரியுமா? එන සාක්ෂිය මොනවද කිව්වේ? எல்லா தாழ்மையோடு நான் தாழ்த்துறேன், நான் இதுல தகுதியே இல்லை என்று சொல்லுகிறோம். මං සියලුම යටත් තමයි මාව යටත් කරගන්නවා මොන කිසි දෙයකට සුදුසු නැහැ. சில வேளை ஒரு சின்ன வார்த்தைகளால சகிக்க முடிகிறது இல்ல. සමහර වෙලාවට කුඩා වචනකින් දරා ගන්නට බෑ. ஒரு பிழையான விளக்கத்துகளால ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்ல. වැරදි තේරුම් ගැනීමක් අපිට පිළිගන්න බෑ. ஒரு சின்ன பாடுகளை நாம் சகிக்க முடிகிறது இல்ல. කුඩා දුක් විඳීමක් අපිට දරන්න බෑ. நம்மால அதாவது நம்மை நாம் ஒப்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறோம், அது கூட தாழ்மையில ஒரு பகுதி தான். අප වාර කරන්න දරුවෝ සිටිනවා, ඒක පවා යටත්කමක් නැති ආකාරය දෙයක් තමයි. நம்முடைய இயேசு எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாதவர் போல தன்னை தாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். යේසුස් වහන්සේ සියල්ල පිළිලා කිසි දෙයක් නැත්තම් මේ තමයි වාසය යටත් කරගත්තයි කියලා දකිනවා. நம்மை பரலோகத்துக்கு போகக்கூடியதான, பரலோகம் அங்கீகரிக்கின்றதான அந்த தாழ்மை, அந்த மனத்தாழ்மையை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். අපෝ ස්වර්ග රාජ්‍යයට ගෙනියන්න පුළුවන් වූ ඒ ස්වර්ගික යටත්කම, සිතේ ස්වර්ගික යටත්කම අපිට දෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරමු. Hallelujah, 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 hallelujah.
ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. தாழ்மையினுடைய ஒரு பண்பு என்னவென்றால் இயேசுவுடைய தாழ்மையில் நாங்கள் காண்கின்ற விசேஷம் என்னவென்றால் மற்றவங்களுடைய ஒப்பீனியன், மற்றவங்களுடைய அபிப்பிராயத்தை ஆண்டவர் கணக்கில் எடுக்கல. பலரும் பல காரியங்கள் சொன்னார்கள். உண்மையான தாழ்மை என்பது மனுஷர் நம்ம உயர்த்தி பேசுகின்ற வழியில் நாங்கள் பெருமைப்படக்கூடாது. ஒரு சந்தோஷம் வருதா, நாங்க நம்மளை பற்றி நல்லா சொன்ன மனுஷருக்கு நாங்கள் ஏதாவது ஒரு ஃபேவரட் நாங்கள் செய்கின்றோமா? பாருங்க, பாஸ்டர் நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர். அப்ப நான் என்ன செய்யறேன், நீங்க நின்று சாப்பிட்டு போங்க பிரதர்ன்னு சொல்லுது. அந்த அர்த்தம் என்ன? தாழ்மை இல்லை. அதே வேளையில நமக்கு விரோதமா ஒருவர் பேசுகிறார், இருட உனக்கு செய்யற வேலை சரியான சாயம் போடாம சரியான சீனி போடாம ஒரு பிளேண்டி அவங்களுக்கு பொணவனம் பொண்ட நத்தம் தாளையாண்டு இல்லையா? அப்படி நாம் செய்கின்றோமா? அப்படி நமக்குள்ள தாழ்மையில் இருந்துதான் இருக்கு. இயேசுவை பாருங்கள், பல காரியங்கள் சொன்னாங்க. இயேசு தன்னுடைய தாழ்மையில் இருந்து ஒரு விலகவே இல்லை. அவர் சிலுவையின் பாதையில் எப்படியே போய் கொண்டே இருந்தார். அவருடைய தரிசனம் எல்லாம் பிதா சொன்னதை நான் செய்ய வேண்டும், அவர் நியமித்ததை நான் செய்து முடிக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய பெருமையினால, நம்முடைய தாழ்மை இல்லாத சுபாவத்தினால யாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னு அதெல்லாம் நிறுத்திடுவோம். நான் வரமாட்டேன்.
ආයිමන් ඉන්නවා. இனி இந்த காரியம் எனக்கு தேவையில்லை. ආයිත් මට මේ දේ අවශ්‍ය නැහැ. இதோட நான் இதை விட்டுடுறேன். මේත් එක්කම මේක මම අවශ්‍ය இதெல்லாம் நம்முடைய தாழ்மையினுடைய குறைவுகளா இருக்கிறது. මේ සියල්ල අපේ අඩුකමේ යටත්කමේ අඩුකමක් වෙනවා. தேவன் இயேசுவை போல யார் என்ன சொன்னாலும், நன்மையாய் சொன்னாலும் என்ன, தீமையாய் சொன்னாலும் என்ன, நாம் தூக்கப்படவோ பெருமைப்படாமல் இந்த பாதையில் நாங்கள் தொடர்ந்து பிதாவின் சித்தத்தின் மத்தியிலே காணப்படக்கூடிய தாழ்மையை நமக்கு தரும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். ඒ නිසා කවුරු මොනවා කිව්වොත් මොනවා නොකියවත් අපිට වෙනස් එකමත්වත් දී දකින්න ලබන්න ඒ පියන් වාසගේ දෙවන ඒ ශාසකයේ යටත්කම තුල අපි දකින්න ලබන්න උන්වහන්සේ අපට කරුණා දෙන්න කියලා අපි ආත්මය. இயேசுவுடைய தாழ்மை நமக்குள் உருவாக வேண்டுமே ஆனால் விசுவாசிக்க යටත්කම අප තුල සෑදී යුතුනා. நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். උන්වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන්න ඕනේ. இல்லையா? நாங்கள் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். අප ලෝක සුභාරංච පළවෙනි පරිච්ඡේදය කියවනවා. இந்த தாழ்மையா இந்த பூமிக்கு வந்த இயேசு அங்கே மரியாளுடைய வயிற்றில தான் அவர் அங்கே உற்பத்தி ஆனார். යටත්කමින් යුතුව මේ පොළොවට බිහිවුණා වූ යේසුස් වහන්සේ මරියාගේ කුසේ තමයි උන්වහන්සේ ගැබ් ගන්නු ලැබුවේ. நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரத்துடைய 37ஆம் வசனம் படிக்கும் பொழுது ලෝක සුභාරංචේ පළවෙනி පරිච්ඡේදය 37 වෙනි පදේ කියනවා. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மரியாளுக்கு சொல்லப்படுகின்றது. දෙවනාසේට නොහැකි කිසි දෙයක් නැහැ කියලා මරියා විසින් කියනු ලැබුවා. அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி விசுவாசிக்கிறார். ඒ අවස්ථාවේදී දෙවන ප්‍රවර්තනය එහෙම තමයි කියලා තියෙන්නේ සිංහලයෙන් කියලා තියෙන්නේ වලරයිත් නොවන්නේ කියලා දෙවෙනින් කියලා තියෙන්නේ උනාසික කළනයි කිසි දෙයක් නැහැ කියලා. ඒ අවස්ථාවේදී බැලුව මනව ස්වාමීන් වහන්සේගේ දාසිය කියලා උනාසික වචනයට ආව බාර කරනවා. அதனால அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். එනිසා කුමක්ද කියන්නේ? அதாவது ஆண்டவர் தன்னுடைய அடிமையினுடைய தாழ்மையை நோக்கி பார்த்ததாக சொல்லுகிறார். 48ஆம் வசனம். 48 වෙනි පදේ කියා තිබෙනවා මක්සාද උන්වහන්සේ සොකිය දාසියගේ පහත්කම බැලුවේ. அவர் தம்முடைய அடிமையினுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். ස්වකීය දාසියගේ පහත්කම බැලුවේ. නැත්නම් යටත්කම බැලුවේ කියලා කියා තිබෙනවා. நமக்குள்ள ஒரு அவருடைய வார்த்தை விசுவாசிக்கக்கூடியதான தாழ்மை நமக்குள்ள இன்றைக்கு இல்லை. අද උන්වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන්න පුළුවන් යටත්කමක් අප තුල නැහැ. உலக ஞானம், ලෝකේ ප්‍රඥාව, உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கூடாக இன்றைக்கு கிரியை செய்கிறது. ලෝකාකාර දේවල් අද අප තුලින් ක්‍රියා කරනවා. இன்றைக்கு பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதான காரியம், நம்மள மற்றவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்த்துட்டு நம்ம என்ன செய்கின்றோம். අද අපි කුමක්ද කරන්නේ? අනිත් අයට කියන මොනවද කියන්නේ අදහස් දක්වන්නේ කියලා බලලා අපි කුමක්ද කරන්නේ? இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் என்ன செய்யறார்கள் தெரியுமா? உலகத்துக்கு ஒத்த பிரகாரம், மனுஷர்கள் சொல்லுகிற பிரகாரமாய் காரியங்களை செய்கிறார்கள். අද අපේ වැඩිමල් අය වෙන්න පුළුවන්, අපිට ධර්ම කර්මයන් වෙන්න පුළුවන්. ලෝකේ කියන්නක් මෙන් තමන්ගේ දේවල් කරනවා. அவங்கள்ட்ட 80,000 ரூபாய் போன் இருக்குதா? ඔවුන් මෙත 80,000ක ෆෝන් එකක් තිබෙනවා. நம்முடைய பிள்ளைகளுக்கு 20,000 ரூபாய்க்கு போன் பாவிக்க விருப்பம் இல்லை. අපේ දරුවන්ට රුපියල් 20,000 ෆෝන් එක පාවිච්චි කරන්න කැමති නැහැ. என்ன சொல்லுவாங்க? මොනවද කියන්නේ? என்ன நினைப்பாங்க? මොනවද හිතන්නේ? அவங்களுக்கு முன்பு ஒரு மாதிரியா இருக்கு. ඔවුන් ඉදිරියේ මට නිකන් අඩුකමක් වගේ. என்ன மாதிரியா இருக்கு? தாழ்மை இல்லாத மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். මොකද ඒ තිබෙනා වූ මදිකම යටත්කම නැතිකම. ஆண்டவர் இயற்கையா சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். ඒ දෙවනාසේ සමහර දේවල් ස්වභාවිකව දීලා තිබෙනවා. இப்ப பார்த்தா உடுப்பு அயன் பண்றது மாத்திரமில்லை, இப்ப தலைமுடியும் அயன் பண்றாங்களா? දැන් ඇඳුම් අයන් කරන පමණක් නොවේ ඉසකෙස්ද අයන් කරනවලු. உங்களுக்கு என்ன மாதிரி உடுத்துறாங்க? ඒක අදාළ ලෙස අඳිනවා. இல்லாட்டி ஆபீஸ்ல எங்களை மதிக்க மாட்டாங்க. එහෙම නැත්තම් කාර්යාලයේ අපිව ගණන් ගන්නවා. அப்படியெல்லாம் இன்றைக்கு பல காரியங்களை சொல்லுற காரணம் என்ன? தாழ்மை இல்லை. මේ වගේ විවිධ දේවල් කියන හේතුව කුමක්ද? යටත්කමක් නැහැ. தேவனால சொல்லப்பட்டவைகளை விசுவாசிக்கத்தக்கதான விசுவாசம் இல்லை. දෙවනාසේ විසින් කියනු ලැබුවා වූ දේවල් වල ඇදහිල්ලක් නැහැ. நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்ல இன்றைக்கு பலருக்கும் முடிகிறது இல்லை.
දෙවන්නාසගේ දාසී කියලා කියන්න අද බොහෝ දෙනාට හැකියාවක් නැහැ. உலகத்திற்கும் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அசுத்தத்துக்கும் அடிமைகளா இருக்கிறார்கள். ලෝකෙටත් පාපෙටත් යක්ෂයටත් වහල සිටිනවා. நீங்க உங்களோட சிந்தையில சிதற விடாதீர்கள். எல்லாரும் வார்த்தைகளை சொல்லி போராடி இந்த காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ඔබ ඔබගේ සිතුවිලි මේ අත විසිරයන්ට ඉඩ දෙන්න එපා. වචන කියලා ඔබ නිවස් වල හිටියත් හරි යාඥාවට සහභාගී වෙන සිළුම දෙනා හොඳට යාඥා කරන්න ඕනේ. ஜேசுனுடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரை நாங்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடியதான ஒரு நல்ல சுபாவம் தான் தாழ்மை என்கின்றதான காரியம். යේසුස් වහන්සේගේ උත්පාදයේ සිට මරණය දක්වාම උන්වහන්සේ අපි ඕනෑකමින් කුඹින් බලන අවස්ථාවේදී තිබෙන ව්‍යාපත්ම ස්වභාවය තමයි යටත්කම නැමැති ස්වභාවය. இயேசு இந்த பூமிக்கு வந்ததே தாழ்மையினாலதான். යේසුස් වහන්සේගේ මේ පොළොවට පැමිණීමම යටත්කමින් යුක්තව තිබුණා. வேதம் சொல்லுகிறது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். උන්වහන්සේ දාසයෙක්ගේ ස්වරූපය අරන් මනුෂ්‍යය දරාගෙන පොළොවට පැමිණියා කියා. அதாவது தேவன் மனிதனானார் என்பதே அது ஒரு பெரிய தாழ்மை. දෙවන්නාස්සේ මනුෂ්‍යය ධර්මයෙන් ආවයි කියද්දී මේ ඒකම මහත් යටත්කමක්. இன்றைக்கு மனிதரை பார்க்கின்ற வேளையில අද මනුෂ්‍යය දේශ බලන විට கொஞ்சமேனும் தாழ்ந்து வர இறங்கி வர அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. ස්වල්පයක් හෝ යටත්කමින් බැසලා එන්න කැමති නැහැ. தங்களுடைய ஸ்டேட்டை விட்டுவிட தங்களுடைய இமேஜை விட்டுவிட அவர்களுக்கு விருப்பமே கிடையாது. තමන්ගේ தත්ත්වය අත්හරින්න කැමතිම නැහැ. ஆனால் இயேசு தாழ்மை உள்ளவராய் இந்த பூமிக்கு வந்தார். නිතේශාස්සේ යටත් තනන් වහන්සේ වශයෙන් මේ පොළොවට ආවා. நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம். පිලිප්පි දෙවැනි පරිච්ඡේදය අපි කියවනවා. 7 8 வசனங்களிலே 7 8 පදයන් වල தம்மைத்தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ස්ථානදී කියා තිබෙනවා දාසයෙක්ගේ ස්වරූපයගෙන මනුෂ්‍යයන්ගේ සමානත්වයට පැමිණිසේක මනුෂ්‍යාකාරයෙන් සිටිය කලත් මනුෂ්‍යයා එසේය කුරුසි මරණය දක්වා කීකරුසේක. தமிழில சிலுவனுடைய மரண பரியந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்படும். දෙවල පරිවර්තනයේ කුරුසි මරණය දක්වා උන්වහන්සේ තමන් වහන්සේම උන්වහන්සේ යටත් කරගත්තයි කියලා කියා තිබෙනවා. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவுடைய தாழ்மை நமக்கு வேண்டும். අපි ආඥා කරමු විශ්වාසයේ යටත්කම අපට අවශ්‍යයි. மத்தேயு 11ஆம் அதிகாரத்துடைய 29ஆம் வசனத்திலே මතේ සුභාරංචි 11 වෙනි පදය இயேசுதாமே சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். යේසුස් වහන්සේම කියනවා මම මුරුදුව යටත්ව සිටිමි. මගේ වියගා රැගෙන මාගෙන් ඉගෙන ගනින්න. நாம் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. අපි මේ සත්‍යතාවයට පැමිණ බොහෝ වසර ගණනක් ගින් තිබෙනවා. நாம் இந்த பாதையிலே நாங்கள் ஓடி பல வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். මේ මාර්ගය අපි බොහෝ වසර ගණනක් දුවමින් සිටිනවා. ஆனால் நாம் தாழ்மையாய் இந்த பாதையிலே தாழ்மையாய் ஏகிக் கொண்டிருக்கிறோமா, முன்னேறி கொண்டிருக்கின்றோமா? නමුත් අපේ යටත් ලෙස මේ මාර්ගය ඉදිරියට යමින් සිටිනවාද? நம்மிடத்திலே எத்தனை விதமான மேட்டிமைகள், பெருமைகள், கர்வம் போன்றதான காரியங்கள் நம்முடைய இயேசுவுடைய தாழ்மை நமக்குள்ளே வராதபடிக்கு அது நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது. අපතුල කොපමණ දුරට උඩඟු ආකාරකම් විශ්වාසයේ යටත්කම අපතුලට නොපෙනෙන ලෙස බාධා කරමින් තිබෙනවාද? பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்ததான காரியம், அதாவது பரலோகத்தின் படி, ரட்சிப்பின் படிகள்ல முதலாவது படி அது தாழ்மையா இருக்கிறது. සුදවත්යන් උගන්වා දුන්නේ ඒක ගැලවීමේ පළවෙනි පියවර නම් යටත්කමයි. அதாவது தாழ்மையும் கீழ்ப்படிதலும் சேர்ந்து வரும், இதுதான் முதலாவது படி என்று சொல்லிக் கொடுப்பார். යටත්කමත් කීකරුකමත් එකට තමයි එන්නේ. ඒක තමයි முதலாவது படி.
පළවෙනි පියවර කියලා කියනවා. இது மரணம் வரைக்குமாக தொடர்ந்து நம்மளுக்கு கூட வர வேண்டியதான ஒரு காரியம். මේ මරණය දක්වාම අඛණ්ඩව අපි තුලට පැමිණෙන්න ඕන දෙයක්. நாம் ஜெபம் பண்ணுவோம். ප්‍රාර්ථනා කරමු. இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்முடைய தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே. මේ උදෑසන අපි අපව යටත් වාර කරලා යාඥා කරමු. ස්වාමීන් වහන්සේගේ යටත්ම මට දුන මැනව. இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி பலியிலே எல்லாம் தன்னுடைய தாழ்மை வெளிப்பட்டது என்பதை நாங்கள் கவனிக்கலாம், கவனித்து நாங்கள் ஜெபிக்கலாம். நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவதாமே கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கின்றதான எல்லா விதமான பெருமையினுடைய மேட்டிமையினுடைய எல்லா வல்லமைகளும் நொறுக்கப்பட்டு இயேசுடைய தாழ்மை நமக்கு உருவாகும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். එස්පන්සගේ කල්වරි පූජාවේ පළවෙනි පියවර නම් යටත්කමයි. ඒ නිසා අප තුල ක්‍රියා කරන සියලුම උඩඟු අංකාර, ඉස්වාකාර හැම ස්වභාවයක්ම වෙනස් සම්පූර්ණයෙන්ම විනාශ කරලා උන්වහන්සේගේ යටත්කම නම් ස්වභාවය අප තුලට පැමිණෙන්න නැත්නම් අප තුලට ගොඩනගෙන්න දෙවනාස උපකාර කරන්න කියලා අපි බාර කරලා යාඥා කරනවා.